பிரைஸ் தி லார்ட். யூதேயாவில் உள்ளதான பெத்லகேமில் இருந்த ஒரு குடும்பம், ஆமென், தேசத்தில் பஞ்சம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், அப்பொழுது அவர்கள் மோவாபுக்கு நேராக இடம்பெயர்ந்தார்கள். அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்ல ஆலங்கம் எதற்கென்றால் உள்ளே இருந்து வெளியே எட்டி பார்க்க உரியதல்ல, வெளியே இருந்து எதுவும் உள்ளே வர முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். உபதேச சத்தியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அலங்கமாக இருக்கிறது. ஆமென். அதான் நாம் பார்த்தோம். யூதேயா துதி ஆராதனை. யூதா என்றால் துதி. பெத்லகேம் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம் கொண்டது. அப்படிப்பட்ட இருக்கிற நபர்கள் மோவாபை நோக்கி பார்க்கிறார்கள். மோவாப் 100க்கு 100 மாம்சத்துக்குரியவர்கள். லோத்தின் சந்ததி மாம்சத்தில் பிறந்து மாம்சத்தில் வாழ்ந்து அறிவிருக்கத்தக்க செயல்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஜனம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் யூதாவாகிய சபைக்குள் பெத்லகேம் என்று அர்த்தம் கொண்ட உபதேசங்களும் சத்தியங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இங்கிருந்து கொண்டு மோவாபாகிய அருவருப்பு நிறைந்த உலகத்தின் மக்களுடைய கலாச்சாரத்தை எட்டி பார்க்கிற பழக்கம் உண்டு. அவர்கள் அதை செய்கிறார்களே, நமக்கு அதை செய்ய முடியவில்லையே. அவர்கள் சர்ச்சைக்கு போனாலும் அவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்களே, நமக்கு அதையெல்லாம் செய்ய முடியவில்லையே, நம்ம அவர்கள் கூட சேர்ந்து கொண்டால் என்ன என்று நினைக்கிற அநேகர் உண்டு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, மோவாப் உனக்கு ஆபத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. மோவாபின் வாழ்க்கை தூர பார்வையில் உன்னை கவர்ந்திழுக்கும். அங்குள்ள ஆசாபாசம், சிற்றின்பம், கவர்ச்சிகள், உன்னை ஆசையை தூண்டுகிற பல காரியங்கள் அங்கே இருக்கும். உலகத்தில் மோவாபில் அவைகள் உன்னை கவர்ந்து வா வா என்று பாருங்கள். ஏவாளை வஞ்சித்ததே அந்த பழம். சர்ப்பத்தின் மூலமாய் வஞ்சிக்கப்பட்ட போது பழத்தை அவள் பார்க்கிறாள். அது பார்வைக்கு இன்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அழகை அவள் இருதயத்தில் விரும்புகிறாள். ஆமென். தேவன் சொன்னார், தோட்டத்து நடுவில் இருக்கிற வெளிச்சத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று. அந்த அழகு கவர்ந்தது. இதே போலதான் இன்றைய நாட்களில் அன்று நகோமியின் குடும்பத்தாருக்கு மோவாவின் சிற்றின்பம், மோவாவின் ஆசாபாசங்கள், மோவாவின் அருவருப்புகள், மோவாவின் உலக பிரகாரமான கவர்ச்சிகரமான காரியங்கள் அவர்களை இழுத்தது. அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மோவாபின் ஆகிய உலகத்தை எட்டி பார்க்காதே. அதை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் உபதேச சத்தியமாகிய அலங்கத்துக்குள் நிற்க வேண்டும். சத்தியத்துக்குள் ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தோடு நீ வாழ்வா என்றால் மோவாபின் அருவருப்புகள், ஆசாபாசங்கள், கவர்ச்சிகள், மோகங்கள் உன்னை தேடி வராது. அதை நீ வெறுக்கும் இறுதி உனக்கு ஏற்படும். அவர்கள் மோவாபில் சென்று சில காலம் அங்கு சஞ்சரித்தார் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சபைக்குள் இருக்கிறது வரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆதி அன்புக்குள் கர்த்தரோடு ஆவியானவரோடு ஒன்றித்து வாழும்போது அநேகருக்கு உலகம் பிடிக்காது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அப்படியே அவருடைய ஆவிக்குரிய தரம் மங்கி போய் விடுகிறது. எவ்வளவு பெரிய ஆபத்து! கிறிஸ்துவில் ஊன்ற கட்டப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். தேவ பிள்ளைகளே, அப்படியே இழுத்து சென்று விடும். கடைசியாக நகோமியின் குடும்பத்தில் நடந்த சம்பவங்களை நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தில் படித்து பாருங்கள். கணவன் இறந்தான். ஆண் பிள்ளைகள் 2 பேரும் மரித்தார்கள். அந்த 2 பேருக்கும் திருமணம் செய்த பிறகுதான் மரித்தார்கள். பாருங்கள் எவ்வளவு. இப்போ ஆண்கள் இல்லாத ஒரு குடும்பமாய், 3 விதவைகள் நிறைந்த ஒரு குடும்பமாய் மாறிவிட்டது. இத்தனை அநேகருடைய வாழ்க்கையில் வருகிற இழப்பு. மோவாவுக்கு போகும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும்.
அங்கே போய் பாவங்களை அனுபவிக்கும் போது, உலகத்தை அனுபவிக்கும் போது பார்த்தியா, போன வேகத்தில் ரொம்ப உற்சாகம் இருக்கும். ஐயோ, அங்கே சபைக்குள்ளே இருந்தால் அந்த கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு எப்போ பார்த்தாலும் கண்டிஷன், கட்டுப்பாடு தான். அந்த பாஸ்டர் சத்தியம் போதிக்கப்படுகிற இடத்துல அவர்களை பிடிப்பதில்லை. ஆனால் வேகமாக போவாங்க, உலகத்துக்கு நேராக அப்படியே இழுத்து கொண்டு போயிடும். அங்கே போய் ஒவ்வொரு காரியங்களை தான் செய்ய செய்ய அதில் கொஞ்ச நாள் அவர்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உற்சாகமாய் விட்ட பாவங்களை செய்வார்கள், உற்சாகமாய் குடிப்பார்கள், போதைக்கு அடிமைப்பட எல்லாம் செய்து கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிய ஆரம்பிப்பார்கள். எடுத்தவுடன் ஆபத்தல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சத்துரு கொண்டு தள்ளி விடுவான். லாஸ்ட்டில் என்ன நடந்தது? கணவன் மரித்து போனான். அப்பொழுது சிந்திக்கவில்லை. அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான். சில நஷ்டங்கள், இழப்புகள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்போது, ஐயோ, நான் சத்தியத்தை விட்டு வழிவிலகி போனதுனாலாக்கும் எனக்கு இது வந்தது, நான் கர்த்தரை துக்கப்படுத்தினால்தான் இது எனக்கு வந்ததுன்னு நினைக்கவே மாட்டார்கள். தங்களை நீதிகரித்துக் கொள்வார்கள். அடி வாங்கினாலும் நீதிகரிப்பாங்க. அடி வாங்கினா கூட புத்தி இருக்காது. ஆமென். கணவன் மரித்த போது கூட அவங்க அலட்சியமாக இருக்கிற பாருங்கள். நகோமியின் கணவன் மரித்து போனான். அவனுடைய 2 பிள்ளைகளுக்கு, பையங்களுக்கும் திருமணம் செய்தாள். எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அடுத்தபடியாக அந்த கணவன் மரித்த நேரமே மனம் திரும்பி இருந்த பிரச்சனையில் இருந்தனை. அடுத்தது கர்த்தர் அந்த வீட்டில் ஆண் மக்கள் நஷ்டப்பட்டார்கள். ஆமென். 2 பேர் மரித்தார்கள். இப்போ பார்க்கும்போது வெறும் 3 பேர், 3 பெண்கள் மாத்திரமே. இப்பொழுதும் அவர்களுக்கு அந்த உணர்வு வரவில்லை. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் அடிக்கப்பட்டால் கூட தங்கள் பிழைகளை உணராத நபர்கள் அநேகர் உண்டு. பயங்கரமான அடி வாங்குவாங்க. நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் என்ன பாவம் செய்துட்டேன், நான் ஆண்டவரை தானே சேவிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு தானே போகிறேன், நான் காணிக்கையெல்லாம் கொடுக்கிறேனே என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிழையை, தவறை சிந்திக்க மாட்டார்கள். சாத்தான் விட மாட்டான். நான் எல்லாம் போய் தான் இப்படி இருந்து நல்லா தான் இருந்தேன், எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, நான் என்ன பாவம் செய்தேன், என்ன அக்கிரமம். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆதி அன்பை சிந்தித்துப்பார். பல சூழ்நிலை நீ கர்த்தரை துக்கப்படுத்தின நேரங்கள் இல்லையா? உன் பேச்சு, நடக்க, செயல்கள் கர்த்தரனை எச்சரித்தும் சத்தியத்துக்கு எதிராக நீ குறை சொன்னது இல்லையா? வழிவிலகி நீ போய் கொண்டிருந்தாயே, சபைக்கும் வருவாய், கடைசியாக பெரிய தண்டனைக்கு எதுவாய் மாறினது. எல்லாம் இழந்து அநேகோட வாழ்க்கையில் தான். பிறகு எல்லாம் இழந்து வேதனையோடு இருக்கும்போது தான் யூதேயாவை திரும்பி பார்க்கிறாள். ஐயோ, நான் விட்டு வந்த இடம், அங்கு பார்த்தா அங்கே என்ன குறைவு. சில கஷ்டங்கள் வந்தாலும் அங்கு தேவன் அவர்களை போஷித்து வழி நடத்துவார். பழையது போன்ற ஆராதனை அவர்கள் காரியத்தில் மாற்றமே இல்லை. சபைக்கு நேரத்திலையும் பார்க்கும்போது எல்லாரும் ஒழுங்காக தான் போகிறாங்க, நல்லா தான் இருக்கிறோம், நான் மட்டும்தான் இப்படி ஆகிட்டேன். ஆராதனை இருக்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறது. நகோமி பார்த்தாள், இனி நான் இங்கே இருந்தால் போதாது, நான் பழைய இடத்துக்கு யூதேயாவுக்கு போகணும். அங்கிருந்து புறப்படுகிறாள். அநேகருடைய வாழ்க்கை இழப்புகள் வர காரணம் என்ன? தேவன் உன்னை வைத்த இடத்தை விட்டு வெளிவிலகி போகாதே, தேவ சித்தத்திற்கு மாற ஓடாதே. யோனாவினுடைய வாழ்க்கையை சிந்தித்துப்பார். யோனா தேவனுடைய தீர்க்கதரிசி. நினிவேக்கு கர்த்தர் போக சொன்னார். அவன் போக புறப்பட்டது தர்ஷீசுக்கு சென்றான். தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி போகிறான். நன்றாக இருந்தான். வழி விலகி போகும்போது என்ன நடக்கிறது? அவன் போன கப்பலுக்கு ஆபத்து வந்தது. ஆமென். உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் ஆபத்தும் வேதனையும் வர காரணம் என்ன? தேவனை விட்டு வழி விலகுவதான் காரணம். சபைக்கு வந்திருக்கலாம். யோனா சொன்னா, நான் சகலத்தை சிருஷ்டித்த தேவனுடைய
தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொன்னான். பிரைஸ் காட். அநேகர் இப்படி தான், நாங்கள் நிறைய அடி வாங்கினாலும் நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாகும். உன் நிலை இப்படி ஆகிற காரணம் என்ன? ஆண்டோடைய பிள்ளையாக்குன்னு சொல்ல வெக்கம் இல்லையா? ஏன் இப்படிப்பட்ட தீமைகள் உன்னை தேடி வருகிறது? அந்த இடத்தில் பயணத்தை நிறுத்து. நான் எங்கேயோ தவறி இருக்கிறேன். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. திருந்தி மீண்டும் நீ திரும்பி வரும்போது கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.